சாதித்து காட்டியிருக்கின்றார். அவர் இன்னும் பல்வேறு சாதனைகளை படைக்கட்டும். அவருக்கு நம்முடைய கழக அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள். அவருடைய வெற்றி தொடரட்டும். கிரிக்கெட் எப்படி பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கு சென்று சென்றிருக்கிறதோ அதே போல தம்பி குகேஷுடைய வெற்றி இன்றைக்கு செஸ் போட்டியையும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்க்கும் என்பது உறுதியாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல நூறு கிராண்ட் மாஸ்டர்கள் நம்முடைய கிராமப்புறங்களில் இருந்து வருவார்கள். தமிழ்நாடு ஒரு நாள் உலகின் செஸ் தலைநகராக உயரட்டும். அதற்கு நாம் அனைவரும் சென்று ஒன்றிணைந்து பாடுபடுவோம். அத்தகைய சாதனை பயணத்தை நோக்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களை இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர் உள்ளிட்ட அனைத்து மக்கள் பிரதிநிதிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய பல புதிய முன்னெடுப்புகளுக்கு காரணமாக திகழும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அத்துல்யா மிஸ்ரா IAS அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழ்நாடு பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடத்த அயராது உழைத்து வரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி IAS அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழ்நாடு அரசுடைய அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு நாடுகளுடைய தூதரக அதிகாரிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். உலக அளவிலான செஸ் போட்டிகளில் சாதனை எனும் தொடர் ஓட்டத்தில் தான் ஏந்தி வந்த ஜோதியை அடுத்தடுத்த இளம் தலைமுறையினுடைய கைகளில் ஒப்படைத்து அவர்களுடைய வெற்றியிலும் மனம் மகிழும் அருமை சகோதரர் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு இந்து எம் ராம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்தியாவுடைய முதல் இன்டர்நேஷனல் மாஸ்டர் திரு மேனுவல் ஆரான் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். குகேஷுடைய கனவை நனவாக்க தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட குகேஷுடைய பெற்றோர்கள் திரு ரஜினிகாந்த், திருமதி பத்மா குமாரி அவர்களையும் குகேஷுடைய குடும்பத்தினரையும் நண்பர்களையும் அவருடைய பயிற்சியாளர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதேபோல் வேலம்மாள் பள்ளியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகள் உங்க அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இங்கே வருகை தந்துள்ள ஏராளமான செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எதிர்கால வீரர்களான என்னுடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான SDAT மாணவ மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழ்நாடு செஸ் கூட்டமைப்பு நிர்வாகிகளையும் வரவேற்கின்றேன். செஸ் ஆர்வலர்கள் அத்தனை பேரையும் வரவேற்கின்றேன். செஸ் ஃபேன்ஸ் அத்தனை பேரையும் நான் வரவேற்கின்றேன். எந்நேரமும் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய SDAT அலுவலர்களையும் பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வரவேற்கின்றேன். உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வருக வருக வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹோம் ஆஃப் செஸ் எனும் புத்தகம் ஒரு மகத்தான ஆவணம். 4 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணிகளை 4 மாதங்களுக்குள் ஏற்பாடு செய்து 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை சிறப்பாக நடத்தி முடித்துள்ளது தமிழ்நாடு அரசு. இதனை ஆவணமாக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டதுதான் ஹோம் ஆஃப் செஸ் புத்தகம். தமிழ்நாடு செஸ் விளையாட்டில் இந்தியாவின் தலைநகரம். அப்படியெனில் இந்த புத்தகத்திற்கு நேயர்களே, அண்மை செய்தி. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு பாராட்டு விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷிற்கு தற்பொழுது கலைவாணர் அரங்கத்தில் பாராட்டு விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலக அளவில் செஸ் என்றால் சென்னை தான் என்பதை குகேஷ் மீண்டும் உறுதி செய்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு பாராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பாராட்டு தெரிவித்திருக்கின்றார். உலக அளவில் செஸ் என்றால் சென்னை தான் என்பதை குகேஷ் மீண்டும் உறுதி செய்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.